வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு அரிசி வத்தல் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் ஜவ்வரிசியும் 4 கப் பச்சரிசியும் தனித்தனியாக எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கிறோம். வெயிலில் நல்லா காஞ்ச அரிசியும் ஜவ்வரிசியும் மிக்சியில் நல்லா பொடிச்சுக்க போகிறோம். அரைச்சி வச்சிருக்கிற ஜவ்வரிசி அரிசி மாவில் 2 கப் மாவு நம்ம எடுத்துக்கிறோம். மிக்சி ஜாரில் 6 பச்சை மிளகாய், 2 பிரண்டை, இது ரெண்டையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மாவுக்கு நம்ம 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இன்னைக்கு நம்ம 2 கப் எடுத்துருக்கிறதுனால 5 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி அது இந்த கொதிக்கிற தண்ணியில் கலந்துக்க போகிறோம். அது கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்கிறோம். மாவு வேக ஆரம்பிக்கும் போது நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் இதோட சேர்ந்து கலந்துக்க போகிறோம். மாவு கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்க போகிறோம். மாவு நல்லா கலந்ததும் அது கூட உப்பு, அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பிரண்டை விழுது, இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் விழுது நல்லா கலந்ததும் அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதையும் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். உப்பும் காரமும் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா வெந்ததும் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு ஆற வச்சிடணும். மாவு நல்லா ஆறினதும் நம்ம முறுக்கு குழாயில் உங்களுக்கு வேணுங்கிற அச்சில் வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு வெள்ளை துணியில் நம்ம இந்த வடகத்தை பிழிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பெரிய பாலித்தீன் கவர் கிடைச்சதுன்னா துணிக்கு மேலே அதை போட்டு நம்ம அது மேலேயும் பிழிஞ்சு விடலாம். இது பிழியறதுக்கு நம்ம 3 ஸ்டார் இருக்கிற அச்சை பயன்படுத்தணும். இப்போ 1 ஸ்டார் அச்சில் நம்ம பிழிஞ்சு விட போகிறோம். நீங்கள் வடகம் பிழியும் போது கொஞ்சம் இடம் விட்டு பிழிஞ்சு விடுங்க, அப்போதான் அது சீக்கிரமாக காயும். நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற வடகத்தை வெயிலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா காய வைங்க. ஒரு நாள் முழுக்க வெயிலில் காஞ்ச வடகம் கலர் மாற ஆரம்பிக்கும். நம்ம இதை சாயந்தரமாக எடுத்து உள்ளே வச்சிடணும். அடுத்த நாள் மறுபடியும் நம்ம இந்த வடகத்தை வெயிலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காய வைக்கணும். நீங்கள் துணி மேலே வடகத்தை பிழிஞ்சிருந்தீங்கன்னா சில சமயம் துணியோடு அது ஒட்டிக்கும். அப்படி இருக்கும்போது துணியை திருப்பி லேசாக தண்ணி தெளித்து நம்ம வடகத்தை எடுத்துக்கலாம். முதல் நாள் சாயந்தரம் எடுத்து வச்ச வடகத்தை மறுபடியும் அடுத்த நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காய வைக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து வடகம் நல்லா மொறுன்னு காயிற வரைக்கும் 3 நாளோ 4 நாளோ அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். வெயிலில் நல்லா மொறுன்னு காஞ்ச வடகத்தை நம்ம கொஞ்சம் சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த வடகம் 1 வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற வடகம் எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்போ எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த வடகம் பருப்பு சாதம், புளிக்குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை பொரித்து தனியாக ஒரு ஸ்நாக் மாதிரியே நம்ம சாப்பிடலாம்.
நம்ம பிரண்டையும் சேர்த்து இதில் அரைச்சிருக்கிறதுனால வடகம் உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். உடலுக்கும் இது ஆரோக்கியம். மிக மிக சுவையான அரிசி வத்தல் தயாராகிடுச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.